சிறு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டீர்களா? நூலிழையில் வேலையை தவறவிட்டீர்களா? துர்விஷ்டவசமாக வாய்ப்பை தவறவிட்டீர்களா? சில மதிப்பெண்களில் அடுத்த நிலையை தவறவிட்டீர்களா? இப்போது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமற்றவராக உணர்கிறீர்களா? இயேசு இன்று உங்களிடம் பேசுகிறார். நீங்கள் தோற்கவில்லை. நீதிமொழிகள் 16:9 வேதாகமம் கூறுகிறது, ஒருவன் தன் வழியை திட்டமிடுகிறான், கர்த்தரோ அவன் நடையை உறுதிப்படுத்துகிறார். சில நேரங்களில் அது உங்கள் கவனக்குறைவல்ல, அது தேவனிடமிருந்து வந்த ஒரு வழி நடத்துதல். சில நேரங்களில் இது சரியான நேரம் அல்ல, நீங்கள் தாமதமாவதாக உணரலாம். ஆனால் ஆபகுக் 2:3 வேதாகமம் கூறுகிறது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. தேவனுடைய நேரம் அலட்சியப்படுத்தக்கூடியதல்ல, அது துல்லியமானது. அவரால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. மக்கள் உங்கள் முடிவுகளின் மூலம் உங்களை அளவிடுகிறார்கள், ஆனால் தேவன் ஆழமாக பார்க்கிறார். வேதாகமம் கூறுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் மதிப்பு ஒருபோதும் இந்த வெற்றியை சார்ந்ததல்ல. நீங்கள் விழுந்து விட்டதாக நீங்கள் உணரலாம், ஆனால் மீகா 7:8 அறிக்கை பண்ணுங்கள், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இது உங்கள் கதையின் முடிவல்ல. சில கதவுகள் மூடப்படுகின்றன, உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை பெரிய வெற்றிக்கு வழி நடத்தவே இப்படி நடக்கிறது. அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட மாட்டான், அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்கவும் மாட்டான். வெளிப்படுத்தல் 3:7. உங்கள் பலவீனம் கூட தோல்வி அல்ல, அது உங்களுக்குள் தேவனுடைய கிருபை செயல்படுவதற்காகவே நடக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் 2 கொரிந்தியர் 12:9 கூறுகிறார். தேவன் அமைதியாக செயல்படுகிறார், இப்போதும் உங்களுக்குள் செயல்படுகிறார். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இழக்கவில்லை, நீங்கள் இன்னும் அவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவன் இன்னும் தன் வேலையை முடித்து விடவில்லை. அமைதியாக காத்திருங்கள். ஆமென்.